ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம அட்டகாசமான கேக் ஒன்று செய்ய போகிறோங்க. நல்ல ஸ்பான்ச்சி கேக்கு. இந்த கேக்கில் நம்ம பட்டர் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இது அவன்லேயும் வைக்க போகிறது கிடையாது. நம்ம குக்கரில் முழுக்க குக்கர்லேயே செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டையில் மஞ்சக்கருவு தனியாகவும் வெள்ளைக்கருவு தனியாகவும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வெள்ளைக்கருவு நல்லா நுர வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். அதுக்கு நான் பீட்டர் வச்சுருக்கேன். பீட்டர் இல்லாதவங்க விஸ்க்கு, அந்த கம்பி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த விஸ்க் இருந்தால் கூட நீங்கள் விஸ்கால் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நுரைச்சிட்டு வரும். இந்த டைமில் நம்ம சீனி ஆட் பண்ணிடலாம். சீனி 1 கப்பு எடுத்துருக்கிறேன். நான் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம எவ்வளோ மைதா மாவு எடுக்கிறோமோ அதோட சேம் ரேஷியோக்கு சீனி எடுக்கணும். நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன். அதே அளவுக்கு சீனி பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த இதோட முட்டை வெள்ளைக்கரவோட பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி நம்ம வைக்கும்போது நமக்கு பார்த்தோம்னாக்கா சூப்பராக இந்த மாதிரி நல்ல வெள்ளையாக நமக்கு ஒரு மாவு மாதிரி கிடைக்கும். இதை நீங்கள் திருப்பி கவுத்தா கூட இந்த பேட்டர் நமக்கு கீழே கொட்டாது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு இந்த பேட்டர் நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போது 4 முட்டை எடுத்துருந்தோம். வெள்ளைக்கருவு மட்டும் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மஞ்சக்கருவு தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா, அதை இப்போ ஆட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் 1 டீஸ்பூனு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பேக்கெட் இருக்குது 7.5 கிராமு. இது 1 டேபிள் ஸ்பூனு. இந்த வெனிலா எசன்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெனிலா சுகர் இது, ஆனால் நல்லா வாசனையாக இருக்கும். அது 1 பேக்கெட் ஆட் பண்ணிக்கிறேன். மைதா மாவு, இது நல்ல சுத்தமான மைதா மாவு 1 கப்பு எடுத்தோம் இல்லையா, அதை பாதியாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாதி மைதா மாவை இப்போ கொட்டிடுறேன். அடுத்த கொஞ்சம் இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பொறுமையாக நான் கொட்டிக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது 11 கிராம் பேக்கிங் பவுடர். இந்த 1 பேக்கெட்டை நான் அப்படியே கொட்டிக்கிறேன். நீங்கள் அளவில் போடணும், சோடாப்பு போடணுன்னாக்கா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் சோடா உப்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் நான் சோடா உப்பு ஆட் பண்ணல, வெறும் பேக்கிங் பவுடர் மட்டும் 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதை இப்போ நல்லா நம்ம பொறுமையாக பீட் பண்ணிக்கலாம். மைதா மாவு போட்டிருக்கோம், அதனால் நல்லா தெறிக்கும். அந்த மைதா மாவு ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் பொறுமையாக ஜாக்கிரதையாக நம்ம பீட் பண்ணிக்கலாம். அதோட 1/4 கப்பு பால் ஆட் பண்ணுறேன். பால் ரொம்ப ஜாஸ்தியாக வேணாம். அதோட சேம் 1/4 கப்புக்கு நான் எண்ணெய், வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது சாதாரணமாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான். இந்த எண்ணெய் ஒரு 1/4 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது 1 கப்பு மைதா மாவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அதோட மெஷர்மெண்ட்டு தான் இப்போ சொல்கிறது எல்லாமே. ஸோ 1 கப்பு மைதா மாவுக்கு நீங்கள் இதை எல்லாமே போட்டிங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதனால் நான் 1 கப்புக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் ஜாஸ்தியாக 2 கப்பு மைதா மாவு போடுறதா இருந்தால் நீங்கள் இதை இப்போ சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாமே, பால், எண்ணெய், பேக்கிங் பவுடர் எல்லாமே நீங்கள் டபுளாக போட்டுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம பீட் பண்ணிவிட்டு உங்களோட இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, இதை தூக்குனிங்கன்னா நல்ல எந்த ஒரு ஸ்டாப்பும் இல்லாமல் நமக்கு அப்படியே இலகுவாக அந்த மாவு வந்துக்கிட்டே இருக்கணும். இது கேக் பதம் அப்படின்னே சொல்லுவாங்க. கேக் நீங்கள் கண்டிப்பாக முன்னாடி வீட்டில் செஞ்சுருந்தீங்கன்னாக்கா உங்களோட கன்சிஸ்டன்சி அந்த கேக்கோட மாவு எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இப்படி மாவு இப்படி எடுத்தோம்னாக்கா அது எந்த ஒரு ஸ்டாப்பும் இல்லாமல் அது அப்படியே ஃப்ளோவாக அப்படியே ஊற்றிட்டே இருக்கணும். அது கரெக்டான கேக்கு பதம். அது இப்போ நான் தோசைக்கல் எடுத்திருக்கேன். நான் தோசைக்கல்லில் தான் வேக வைக்க போகிறேன். தோசைக்கல் ஒரு 3 to 4 நிமிஷத்துக்கு நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னாக்கா தோசைக்கல் நமக்கு நல்ல சூடு வந்துடும். ஸோ நல்ல சூடு வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை வேக வைக்கிறதுக்கு தம் போடுறதுக்குன்ட்டு வேறு ஏதாவது ஒரு இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது இருந்ததுனாக்கா, டூல் இருந்ததுனாக்கா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்டாக எல்லோரும் வீட்லேயும் தோசைக்கல் இருக்கும் இல்லையா, ஸோ தோசைக்கல்லே நம்ம வச்சுக்கலாம். இப்போ 3 to 4 நிமிஷம் ஆயிடுச்சு. எனக்கு தோசைக்கல்
ரெடியாக ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம குக்கரை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ குக்கர் இதை எடுத்திருக்கேன் நான். சின்ன குக்கர் தான். நம்ம எவ்வளோ மாவு வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி குக்கரு. இந்த குக்கரில் நான் லைட்டாக எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பட்டர் போட்டுக்கலாம். இந்த எண்ணெயை நல்லா அந்த குக்கர் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நான் வந்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருந்ததுனாக்கா நீங்கள் அதை வந்து மறுபடியும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த குக்கர் ஃபுல்லாகவே எண்ணெய் படணும். ஏன்னா கேக் நல்லா உப்பி வரும்போது நமக்கு வந்து சைட்லலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த எண்ணெய். இதில் நீங்கள் பட்டர் கூட மெல்ட் பண்ணி பட்டர் கூட நீங்கள் தடவிக்கலாம். இதில் இப்போது சென்டரில் நம்ம போடுறதுக்கு பேக்கிங் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கிங் பேப்பர் எப்படி பண்ணியிருக்கேன்னா, நான் 4 பேப்பரை மடித்து அதை வந்து இன்னொரு மடிப்பு க்ராஸில் மடிச்சிருக்கேன். அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கும் இல்லையா, அந்த குக்கரோட சென்ட்ரு பாயிண்ட் எப்படின்னு பார்த்து அந்த கூர்ப்பாக இருக்கிறத சென்டரில் வச்சுட்டு இந்த இடத்த வந்து நம்ம குக்கரோட ரவுண்ட் சர்க்கிளுக்கு ரவுண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம்னாக்கா கரெக்டாக வந்து நமக்கு இந்த பேப்பர் வந்து சென்டரில் நமக்கு வந்து ஃபிட் ஆகும் இந்த மாதிரி. ஸோ எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு பார்த்தீங்க இல்லையா. இந்த மாதிரி நம்ம வந்து பேக்கிங் பேப்பரை கட் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டுடலாம். ப்ளஸ் வந்து இந்த கலவை கேக் மிக்சரை வந்து நடுவில் கொட்டிக்கலாம். நல்லா சூப்பராக கொட்டுது இல்லையா. நல்லா வழித்து எல்லாத்தையும் ஃபுல்லாக கொட்டிடலாம். ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம குக்கரை வந்து தோசைக்கல்லில் வச்சிடலாம். தோசைக்கல் ஏற்கனவே 3 to 4 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நமக்கு வந்து ப்ரீஹீட் ஆகிட்டே இருந்தது. குக்கர் இப்போ வைக்கும்போது மேலே வந்து நம்ம வந்து அந்த வெயிட் வந்து போட வேணாம். வெயிட்டை ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம சிம்மில் தான் வைக்க போகிறோம். இந்த தோசைக்கல் அந்த 3 to 4 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கிறதோட குக்கரை வச்சதோட சிம்மில் வச்சுடுங்க. கரெக்டாக 30 to 40 நிமிஷத்தில் நமக்கு வந்து சூப்பரான கேக் வந்து ரெடியாக இருக்கும். இப்போ எனக்கு அந்த டைம் முடிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். கேக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. கரெக்டாக 30 to 40 நிமிஷம் நீங்கள் சிம்மில் வைங்க. அதாவது நமக்கு 2 பர்னர் இருக்கும் இல்லையா, 2 பர்னர் இருக்கும் இல்லையா, அந்த பர்னர் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் உள்ளதில் நீங்கள் வச்சிங்கனாக்கா நீங்கள் 25 to 30 நிமிஷம் இதில் நீங்கள் திறந்து இந்த மாதிரி டூத்பிக்கு இல்லைன்னா கத்தி ஏதாவது வச்சு நீங்கள் இந்த மாதிரி குத்தி பாருங்கள். உள்ளே வந்து மாவு இருந்துச்சுன்னா மறுபடியும் வந்து மூடி ஒரு 5-10 நிமிஷம் வைங்க. அப்படி மாவு இல்லைன்னா நீங்கள் எடுத்துடலாம். அதே பர்னரில் சின்ன பர்னரில் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கனாக்கா 40 நிமிஷம் 30 to 40 நிமிஷம் வைங்க. ஸோ கரெக்டாக வந்து நமக்கு வந்து பதம் ரெடியாக இருக்கும். நான் வந்து சிம்மில் வந்து அதாவது சின்ன பர்னரில் தான் வச்சேன். எனக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒரு 40 நிமிஷத்தில் எனக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஏன்னா சிம்மில் தான் வச்சுருக்கோம் இல்லையா. இப்போது அதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு நம்ம வந்து இந்த கேக்கை பின்னாடி திருப்பி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சட்டியில் வந்து ஒட்டவே இல்லை. நம்ம மேலே அடியில் போட்டிருந்த அந்த பேஷ்மெண்ட் பேப்பரை அதை பேக்கிங் பேப்பரை எடுத்துடலாம். ஸோ கலர் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது. கேக்கும் நமக்கு வந்து அட்டகாசமாக வந்திருக்குது. நல்ல ஸ்பான்ச்சியாக நல்ல வாசனை வந்து சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குது எனக்கு இங்கே. சாஃப்ட்னஸ் பாருங்கள், நல்ல சாஃப்ட்னஸ்ஸு நல்ல கலரு. இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து நம்ம பட்டர் யூஸ் பண்ணல, வெறும் முட்டை மட்டும்தான், சீனி மைதா மாவு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான கேக் இது. கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாஃப்ட்னஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ச்சியாக சாஃப்டாக இருக்குது. இது வந்து டீ டைமில் குழந்தைங்க நடுவில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து க்ரீம் கூட வச்சுக்கலாம். நிறையா க்ரீம் வச்சுட்டு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ஏதோ பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லைனா வந்து சும்மா சாதாரண நாட்களில் கூட நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.